ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான கணக்குகளை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போது தான் எல்லா முக்கியமான கணக்குகளையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்லமாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 எண்கள். எண்களில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 8 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவற்றை முயல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் அண்ட் செகண்ட் சம். கீழ்காணும் எண்ணுருக்களை விரிவாக்கம் செய்க, அடிக்கோடிட்ட இலக்கத்தில் இடமதிப்பை காண்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கம் 8 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.3 ஒரு லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.4 ஒரு மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கணக்கு. பக்கம் 9 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 1.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கணக்கு மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000ங்கள் உள்ளன. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 8வது கணக்கு, 9வது கணக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது கணக்கு. பக்கம் 11 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.5 கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. பக்கம் 13 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.2 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 1.2ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கணக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது கணக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 15 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.6 ரொம்ப முக்கியமான கணக்கு. அது போல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.7 பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.9 கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.10 ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.11 நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 18 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.3 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 1.3ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கணக்கு, 4வது கணக்கு, 5வது கணக்கு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 6வது கணக்கும் கேட்டிருக்காங்க. 7வது சுருக்க ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 3வது கணக்கு நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.15 திருக்குறள் நூலின் ஒரு பிரதியின் விலை ரூபாய் 188 எனில் 31 திருக்குறள் நூல் பிரதிகளின் உத்தேச தொகை எவ்வளோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.16 5598 வகுத்தல் 689 உத்தேச மதிப்பை காண்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 1.4 எடுத்துங்க. பயிற்சி 1.4ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கணக்கு பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா 5வது கணக்கும் ரொம்ப முக்கியம். பக்கம் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.5 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 1.5ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கணக்கு கீழ்காணும் வினாக்களில் பெறும் பண்பு யாது. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நான்காவது கணக்கு முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு, மூன்றாவது கணக்கு, நான்காவது கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஞ்சம் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.6 கொடுத்துருக்காங்க. பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கணக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது கணக்கு, ஐந்தாவது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல் 2 இயற்கணிதம் ஒரு அறிமுகம். இயற்கணிதத்தில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.2 அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது பி, முகிலன் அதியனை விட 6 வயது மூத்தவன் என்பதை இயற்கணித கூற்றாக எழுதுக. அதியனின் வயது 20 எனில் முகிலனின் வயது என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 41 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.1 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 2.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது கணக்கு அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கணக்கு, ஆறாவது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது கணக்கு பின்வரும் இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாட்டுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது கணக்கு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. அதே போல் 10வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கணக்கு நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 43 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 2.2 கொடுத்துருக்காங்க. பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். இதில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கொடுத்துருந்து கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கணக்கு கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30 எனில் கர்ணனின் வயது என்ன? இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. இயல் 3 விகிதம் மற்றும் விகித சமம். இந்த இயலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 51 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.1 கொடுத்துருங்க. 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.2 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு தான். பக்கம் 52 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.1 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 3.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கணக்கு கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது கணக்கு அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வியான தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கணக்கு ஒரு சில கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா ஆறாவது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 55 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.5 கொடுத்துருக்காங்க. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்? எவ்வளவு? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.2 எடுத்துங்க. பயிற்சி 3.2ல் என்னென்ன முக்கியமான கணக்கில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது கணக்கு அட்டவணையை நிறைவு செய்வதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவது கணக்கு கீழ்கான விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மற்ற ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கணக்கு, ஆறாவது கணக்கு, எட்டாவது கணக்கு. பக்கம் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.6 கொடுத்துருக்காங்க. விகித சம விதியை பயன்படுத்தி 3:2 மற்றும் 30:20 ஆகியன விகித சமமா என ஆராய்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. நிறைய திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.8 பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி 12 பந்துகள். பந்துகளின் விலை ரூபாய் 150 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.9 ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பயிற்சி 3.3 எடுத்துங்க. இந்த பயிற்சியில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கணக்கு, ஏழாவது கணக்கு,
8வது கணக்கு, 10வது கணக்கு, 11வது கணக்கு. இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கணக்கையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. பக்கம் 61 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 3.4 கொடுத்துருக்காங்க. பல்வகை திறனறி பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு, 4வது கணக்கு, இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள். இயல் 4 வடிவியல். வடிவியலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 69 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.1 அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி PQ = 5 சென்டிமீட்டர் நீளமுடைய கூட்டுத்துண்டு வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய திரும்ப கேட்டு பாருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. பக்கம் 72 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.1 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 4.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு கொடுக்கப்பட்ட கோட்டில் எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன அவற்றின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி பின்வரும் கோட்டு துண்டுகளை வரைக. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மட்டும் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு படத்திலிருந்து பின்வருவற்றை கண்டறிக. இணை கோடுகள், வெட்டும் கோடுகள், வெட்டும் புள்ளிகள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு தான். பக்கம் 77 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.2 கோணமானியை பயன்படுத்தி கோணம் 90 டிகிரி வரைதல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வரைஞ்சி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.4 கோணமானியை பயன்படுத்தி கோணம் 120 டிகிரி வரைதல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. பக்கம் 81 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.2 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 4.2ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கணக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளை பயன்படுத்தி வெவ்வேறு கோணங்களை உருவாக்குக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் செங்கோணங்களை கண்டறிக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8வது கணக்கு பின்வரும் கோணங்களை வரைந்து பெயரிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா 9வது கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் கடிகாரத்தின் முட்கள் காட்டும் கோணங்களின் வகைகளை கண்டறிக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிறைய கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10வது கணக்கு பின்வரும் கோணங்களின் நிரப்பு கோணங்களை காண்க. 11வது கணக்கு பின்வரும் கோணங்களில் மிகை நிரப்பு கோணங்களை காண்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு தான். பக்கம் 85 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.3 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 4.3ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு 3 கோடுகள் ஒரே புள்ளி வழி செல்லுமாறு வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா 5வது கணக்கு ஒரு புள்ளி வழி செல்லாத 3 கோடுகளை வரைந்து வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கை காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கணக்கு தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7வது கணக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12வது கணக்கு, 13வது கணக்கு. இயல் 5 புள்ளியியல். புள்ளியியலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 94 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.1 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. தாமரை நூல்களை படிப்பதில் ஆர்வமுடையவள் 40 நாட்கள் விடுமுறையில் ஒவ்வொரு நாளும் அவளால் படிக்கப்பட்ட நூல்களின் பக்கங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தரவிற்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.1 எடுத்துங்க. பயிற்சி 5.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு விஜி ஒரு பகடையை 30 முறைகள் உருட்டும் போது கிடைக்கும் விளைவுகளை பின்வருமாறு குறித்துள்ளார். அதற்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4வது கணக்கு 20 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட கணித வகுப்பு தேர்வில் 30 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பின்வருமாறு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கணக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது கணக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். பக்கம் 99 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.2 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 5.2ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது கணக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். பக்கம் 103 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.3 கொடுத்துருக்காங்க. பயிற்சி 5.3ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு சித்ரா லட்டுகளை வாங்கி கீழ்காணுமாறு வகுப்பு வாரியாக தன் நண்பர்களுக்கு வழங்குகிறாள்.
இந்த தரவுகளுக்கு பட்டை வரைபடம் வரைக ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நிச்சயமாக இந்த வரைபடத்தை நீங்கள் வரைஞ்சி பார்த்துங்க, எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் விரும்பும் பழ வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தரவுகளுக்கு பட்டை வரைபடம் வரைக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த 2லிருந்து நிச்சயம் ஒரு நம்ம எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. பக்கம் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 5.4 பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு, 7வது கணக்கு, 9வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல் 6 தகவல் செயலாக்கம். இந்த இயலில் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 117 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டல் கொடுத்துருக்காங்க. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இந்த 2லேருந்து நிச்சயம் ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயிற்சி 6.1 எடுத்துங்க. இந்த பயிற்சி 6.1ல் என்னென்ன முக்கியமான கணக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா 5வது கணக்கும் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 8வது கணக்கு பின்வரும் படங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11வது கணக்கு பின்வரும் படங்களில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12வது கணக்கு கீழே உள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளன, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கணக்குகளை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.